ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னுடைய செகண்ட் வீடியோ. இதுவும் ஒரு புட்டா டிசைன் தாங்க. சாரி, என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. பட் என்னோடய பெஸ்ட்டாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேன். இது என்னுடைய செகண்ட் வீடியோ பாருங்கள். இதுவும் சிம்பிள் புட்டா தாங்க. சென்டரில் ஒரு ஒயிட் கலர் பேர்ல் வச்சுட்டு அதை சுற்றியும் சுகர் பீடால் ஒரு லைன் கொடுத்துக்கணும். சுகர் பீட் எப்போவுமே 2 பீட்ஸாக போடுங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கிக்கும், அசிங்கமாயிடும். ஸோ 2 பீட்ஸாகவே போட்டுக்கோங்க. எண்டில் ஒரு பீடு கொடுத்து நான் நாட் பண்ணிக்கிறேன். அந்த நாட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல அந்த சுகர் பீடு வந்து ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக தான். ஓகே, இந்த மாதிரி நாட் பண்ணதுக்கப்புறமா 4 கார்னர்ஸ் அந்த சர்க்கிளை சுற்றி 4 சைட்லேயுமே இப்போ நான் டிசைன் பண்ண போகிறேன். என்ன டிசைனுன்னு பாருங்கள். இப்போ போட்டிருக்கு இல்லையா, இதே தான் சேம். 2 சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு. அதே மாதிரி 4 சைட்ஸ் போட போகிறேன். அந்த சர்க்கிளை சுற்றி 4 சைட்ஸ்லேயும் இதே மாதிரி 2 சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, அப்புறம் ஒரு 3mm பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு. இதே மாதிரி 4 பக்கமும் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்துட்டு ஒன்றுத்துக்கும் எண்டு நாட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூவாகவே போடலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு இடத்துலையும் எண்டு நாட் கொடுத்து போடுற மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அதனால் ஒரு இடத்துலையும் எண்டு நாட் கொடுக்காம அதே அந்த ஒரே த்ரெட்லேயே கண்டினியூவாக அப்படியே 4 சைட்டும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எண்டு நாட் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல திருப்பிட்டு 4th சைடு மறுபடியும் நூலை வெளியே எடுத்து மறுபடியும் 2 சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு நூலில் இன்செர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா த்ரெட்டில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு 2 சுகர் பீடை நாட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு 3mm பீடை நாட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சுகர் பீட் நாட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாட் பண்ணும் போதே பக்கத்தில் ஒரு குட்டி நாட் போட்டிங்கன்னா அந்த லாக் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி 4 சைடும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டாக த்ரெட்டு. இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் வர கலர், சாரீ ஒரு கலர்னால் நம்ம சாரீ கலரில் ப்ளவுஸில் நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு எந்த மாதிரி புட்டா டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போது நான் என்ன கலர்னால் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் 5x5 அதாவது 5 ஸ்டாண்ட்ஸ் வந்துட்டு த்ரெட் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு உங்களுக்கு 10 ஸ்டாண்ட்ஸ் வரும். நான் போடுறது வந்துட்டு நாட்டு தான் போட்டிருக்கேன். நார்மல் நாட்டு தான் போட்டிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்டே கொஞ்சம் லாங்காக த்ரெட்டு விட்டு போடுற மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் லாங் நாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஷார்ட்டு, இந்த பக்கத்தில் ஒரு ஷார்ட்டு. அது வந்து பார்க்கறதுக்கு லைட்டாக ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு தெரியும். மேலே ஒன்று, சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்றுன்னு தெரியும். இது வந்துட்டு நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் போடும்போது தான் ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம 4 சைட்ஸும் போடுறோம். நம்ம சேம் அதே பேட்டர்ன். ஃபஸ்ட்டு ஒரு லாங்கு, அப்புறம் ஒரு ஷார்ட்டு, அப்புறம் ஒரு ஷார்ட். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஷார்ட்டு, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ஷார்ட்டு. ஸோ இதே மாதிரியே நம்ம 4 சைட்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். த்ரெட்டை நல்லா அழகாக ஸ்ட்ராங்காக வெளியே எடுத்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்செர்ட் பண்ணணும். சேம் இதே ப்ரொசீஜர்லேயே தான் எல்லா சைடுமே நான் கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதும் பாருங்கள். இதோடைய அவுட்லுக் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் 3 சைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைனலாக 4th சைடும் இதே மாதிரி சேம் பேட்டர்னில் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த புட்டா டிசைன் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு புட்டாவும் மட்டுமே ஸ்லீவில் போட்டால் கூட போதும், சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம நெக்லைனில் இந்த புட்டா டிசைனை சிம்பிள் செயின் மட்டும் கொடுத்துட்டு நெக் டிசைன் ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டா கொடுத்தா கூட பேக் நெக்கே வந்துட்டு ரொம்ப கிராண்டாக இருக்கும். சிம்பிள் டிசைன் தான், ஆனால் நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். த்ரெட் ஒர்க்கும் நல்லா ஹைலைட்டாக வெளியே தெரியும். இதில் யூஸ் பண்ணியிருக்க பேர்ல் மாதிரி இருக்க ஸ்டோன் வந்து கொடுத்தோம்னாலும் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக த்ரெட்டு கொடுத்தாச்சு, 4 சைடும் பீட் ஒர்க்கும் கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இந்த டிசைனை நீங்கள் உங்களுடைய பேக் நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில், ஸ்லீவ் போர்ஷனில் ஒரு புட்டா வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுடைய இன்னோவேட்டிவ் தான் இது நம்ம யூஸ் பண்ணுறது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா
லைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.